உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொதுவாக நம்ம ஒரு சிலரை சரியான பயந்தாங்குழி பாவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க. தும்பினா பயம், இருமினா பயம், இங்கே வா அப்படின்னு கொஞ்சம் உரத்த குரலில் கூப்பிட்டா பயம். அப்படியான பயத்தோடு இருக்கவங்க, எலியை கண்டா பயம், பல்லியை கண்டா பயம் அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த மாதிரி பயம்லாம் உண்டு. சுவரில் அங்கே பல்லி ஓடிட்டு இருந்தால் கூட எழுந்து வெளியில் ஓடுறவங்க அளவுக்கெல்லாம் பயம் இருக்குது. அது மாதிரி பாச்சா, அதை கண்டா பயம் இருக்குது. ஆனால் உண்மையிலே நம்ம பயப்பட வேண்டியது யாரை பற்றி தெரியுமா? மனிதர்களாகிய நம்மை பார்த்து தான் பயப்படணும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ பாச்சா, பல்லி, எலி இதெல்லாம் இருக்குன்னு வைங்க, அது அதோட உருவத்தில் தான் இருக்குது. ஆனால் மனிதர்களாகிய நாம தான் வெளியில் மனுஷ உருவத்தை சுமந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே அத்தனை மிருகங்களையும் உள்ளே வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். பசுத்தோல் போர்த்திய புலி அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு தெரியுமா? சொலவடை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம தான் அப்படி இருக்கோம், உள்ளுக்குள்ளே புலியாக இருப்போம், ஆனால் வெளியில் பார்த்தா ரொம்ப சாதுவாக பசுத்தோலை போர்த்திட்டு வர்றோம் அப்படிங்கிற மாதிரி நாடகங்கள் மனிதர்களுக்கு இயல்பானது. ஆனால் அந்த மற்ற உயிரினங்கள் அது தன்மையோடு அது தோற்றத்தோடு தன் இயல்பிலேயே அது இருக்கும். அது எதுக்கு இவ்வளோ பெரிய முன்னுரைன்னு கேட்கலாம். ஒன்றுமே இல்லை, வள்ளல் பிரான் இன்னைக்கு நமக்கு கொடுக்க போகிற பாடலில் எதை பார்த்தெல்லாம் அவர் பயந்தார் அப்படிங்கிற ஒரு பட்டியலை கொடுக்குறார். வள்ளல் பிரான் கூட பயந்துருக்கார், பயந்தாங்குழியாக இருந்திருக்கார் அப்படிங்கிறது வெளிப்பார்வைக்கு தெரியுது. ஆனால் உள்ளுக்குள்ளே போக போக அது எதை பற்றிய தத்துவார்த்தமான சிந்தனை அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். 6ஆம் திருமுறையிலிருந்து இந்த பாடல் பட்டியல் வருகிறது. வள்ளல் பிரான் எதற்கெல்லாம் பயந்தார் அப்படிங்கிற பட்டியல். உரத்து ஒருவர்க்கு அங்கொருவர் பேசிய போது உள் அகம் நடுங்கினே, பலகால் கரத்தினால் உரத்து கதவு தட்டிய போது ஐயவோ கலங்கினே, கருத்தில் புறத்திலே அம்மா அப்பனே ஐயோ என பிறர் புகன்ற சொல் புகுந்தே, தரத்தில் என் உளத்தை கலக்கிய கலக்கம் தந்தை நீ அறிந்தது தானே. பார்த்தீங்களா பட்டியலை? எதுக்கெல்லாம் பயந்திருக்கார் நம்முடைய வள்ளல் பிரான் அப்படிங்கிறத சொல்லும்போது அவருடைய பூஞ்சை மனசு, ஒரு குழந்தைக்கு உண்டான அந்த மனசு புரிய வருது. எப்படிங்க 6ஆம் திருமுறையில் இப்படி பேசுகிறாரு? 6ஆம் திருமுறையில் தான் எல்லா விதமான பற்றையும் கடந்து நிற்பவர், எல்லா மனிதர்களையும் புரிந்து நிற்பவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமே அப்படின்னு கேட்க தோணும். ஆனால் இந்த பாடலுக்குள் பொதிந்திருக்கின்ற அந்த உண்மை, அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வரியாக பார்த்துட்டு வந்துடலாம். உரத்து ஒருவருக்கு அங்கொருவர் பேசிய போது உள் அகம் நடுங்கினேன் பலகால். ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே தூரத்தில் கூட தள்ளி நின்று கூட உரத்து பேசிட்டாங்கன்னா உள் அகம் நடுங்கினேன் பலகால் அப்படிங்கிறாரு. சரி, ஒரு தடவை அவங்க உரத்து பேசுகிறத கேட்டுட்டு பயப்படலாம். அப்புறம் 2வது தடையும் அவங்க உரத்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமாம்பா, அவங்களுக்கு வேறு வேலை இல்லை, எப்போவுமே அவங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்துடுவோம்ல. அதை தாண்டி இன்னொன்னையும் சொல்லுவோம். அவர்கிட்ட போய் ஒரு ரகசியம் சொன்னால் அதை ஊருக்கே கேட்குற மாதிரி எல்லாருக்கும் சொல்லிடுவார். அவர் ரகசியம் சொன்னால் அது ஊருக்கே கேட்கும் அப்படிங்கிற மாதிரி உரத்த குரலில் பேசுவது என்பது பலருக்கும் இயல்பானதாக இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு பலகால்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாருல, அப்போ ஒவ்வொரு முறையும் நம்முடைய வள்ளல் பிரான் பயந்திருக்கிறார். அவங்களுக்கு இயல்பே இதான்ப்பா, கத்தி தான் பேசுவாங்க அப்படின்னு அவர் விட்டு விடவில்லை. ஒவ்வொரு முறையும் அவங்க 2 பேர் பேசுகிறத கேட்டால் இவருக்கு உள் அகம் நடுங்கினேன் அப்படிங்கிறாரு. அகம் நடுங்கினேன்னு சொல்லலாம். அதென்ன உள் அகம் 2 முறையை அழுத்தி சொல்கிறாருன்னா எதுக்கு அப்படின்னா, மனசு இருக்குது, அந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய உள் மனசுன்னு ஒன்று இருக்கும்ல, ஆழ் மனசுன்னு ஒரு வார்த்தை தமிழில் வச்சுருக்கோம்ல. மனசுங்கிறது ஒரு வார்த்தை, ஆழ் மனசு. அப்போது அந்த மனசே எங்கே இருக்குதுன்னு தெரில, அதுக்கு ஆழ் மனசு எங்கே இருக்குதுன்னு இன்னமும் நம்ம பூத கண்ணாடி வச்சு தான் தேடணும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய உள் அகம். மனசு நடுங்குது, ஆனால் ஆழ் மனசும் நடுங்குது அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு ஏற்பட்ட தாக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறார். அப்போது காற்றுக்கு வலிக்காத மாதிரி, பூவுக்கு வலிக்காத மாதிரி, சொற்களுக்கு வலிக்காத மாதிரி எல்லா இடத்திலும் மெல்லினமாக பேச வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இப்போ நாய் குலைக்குதுன்னா நாய் எப்போதும் ஒரே மாதிரி சத்தத்தில் தான் குலைக்கும். ஆனால் மனிதர்கள் நாம் அப்படி சொல்ல முடியுமா? 2 பேர் பேசிகிட்டு இருந்தால் ஒரு குரல், ஊருக்கே பேசணும், ஒரு மேடை ஏறி பேசணும்னா அதற்கு வேறொரு தொனி,
இப்படி பலவிதமான ரகசியம் பேசணும்னா அதுக்கு பக்கத்தில் போய் மற்றவர்களுக்கு கேட்காத மாதிரி ஒரு தொனி, இப்படி பலவிதமான பேச்சு முறைகள் மனிதர்களுக்கு தானே இருக்குது. அது எதுவுமே நான் பின்பற்ற மாட்டேங்க, எப்போவும் ஒரே மாதிரி உரத்த குரலில் தான் பேசுவேன் அப்படின்னா அந்த மனிதர் என்கின்ற அடையாளம் உன்னிடம் காணாமல் போயிருக்கிறது. அதை பார்த்து தான் நம்முடைய வள்ளல் பிரான் அஞ்சி இருக்கிறார், உள் மனம் நடுங்கி இருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்த நடுக்கம் எதை பற்றின்னு பாருங்க. கரத்தினால் உரத்து கதவு தட்டிய போது ஐயவோ கலங்கினேன். ஒரு சிலருக்கு கதவை தட்டுங்களேன் கொஞ்சம் அப்படின்னா அந்த ஒற்றை விரலால், ஆள்காட்டி விரலால் டக் டக்குன்னு தட்டுறது ஒரு முறை. 10 விரலையும் சேர்த்து வச்சுக்கிட்டு 2 கரத்தாலையும் 2 கையாலையும் சாணி தட்டுற மாதிரி சப் சப் சப்னு தட்டி சத்தம் எழுப்பினா இவர் வந்திருக்காருங்கிறது அந்த வீட்டு கதவுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், அந்த வீட்டுக்காரங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஆனால் இவர் தட்டுற தட்டில் ஊரே முழிச்சிருந்து பார்த்துரும், யாருப்பா அது கதவை இப்படி போட்டு உடைக்கிறா அப்படின்னு நம்ம இயல்பாக கேட்போம்ல. அதைத்தான் வள்ளல் பிரான் சொல்கிறார். எந்த இடத்திலும் நம்முடைய நடவடிக்கை என்பது பூமிக்கு வலிக்காத மாதிரி, மற்றவர்களுக்கு துன்பம் தராத மாதிரி, மற்றவர்களுடைய கவனத்தை அலைக்கழிக்காத மாதிரி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இந்த 2வது அச்சம். அந்த பலகால் உரத்து கதவு தட்டிய போது நம்முடைய வள்ளல் பிரான் நடுங்கி இருக்கிறார். சரி, இது ஆச்சு. அடுத்த நடுக்கம் என்னங்கிறத பாருங்க. கருத்தில் புறத்திலே அம்மா அப்பனே ஐயோ என பிறர் புகன்ற சொல் புகுந்தே தரத்தில் என் உளத்தை கலக்கிய கலக்கம் தந்தை நீ அறிந்தது தானே. ஒரு சிலர் பேசும்போதே அம்மா அப்பா ஐயோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி இயல்பாக சொல்ல வேண்டிய வார்த்தைகளா அதெல்லாம்? அதுதான் வள்ளல் பிரான் கேட்கிறார். ஒரு எக்ஸ்க்ளமேஷன், ஏதோ ஒரு வலி இருக்கிறது, ஏதோ ஒரு புதிதாக நடந்திருக்கிறது, அதிர்ச்சி தருவதாக நடந்திருக்கிறது, அப்போன்னா வேணால் ஐயோன்னு சொல்லலாம். ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை ஒரு சிலர் அந்த மாதிரியான அதிர்ச்சியூட்டக்கூடிய வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் என்னும்போது என்னுடைய மனசு கலங்கிய கலக்கம் ஐயனே நீ அறிந்தது தானே அப்படின்னு சொல்கிறாருன்னா, நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனிதத்தன்மையிலிருந்து நழுவிக்கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் வள்ளல் பிரான் இதில் குறிப்பாக சொல்கிறாரு. அதை தாண்டி நம்முடைய மனக்கதவை ஆகமங்கள் மூலமாக, வைதீகங்கள் மூலமாக பலத்து இடியை போல் தட்டுகின்ற இந்த சமூகம், எதற்கெடுத்தாலும் அச்சமூட்டும் வார்த்தைகளை சொல்லுகின்ற ஒரு சமூகம். இப்படியான சமூகத்தில் நாம் நம்முடைய மனிதத்தை காப்பாற்றிக் கொள்வதும் நம்முடைய இயல்பை காப்பாற்றிக் கொள்வதும் மிக மிக கடினமான ஒரு செயல். ஆனால் அதை வெற்றிகரமாக செய்தவர் தான் நம்முடைய வள்ளல் பிரான் என்பதற்கான பாடல் தான் இது. அதனால் மற்ற மனிதர்களை பயந்தாங்குழிப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி வள்ளல் பிரானை நாம் சொல்லிவிடக்கூடாது. இப்படியாக உரத்து பேசுவது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பலவிதமான ஒழுக்க முறைகளில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மந்திரங்கள் சொல்வாங்க, ஆகமங்கள் பின்பற்றுவாங்க, வைதீகர்களோடு வைதீக முறையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் சண்டைன்னு வந்துடுச்சுன்னா உரத்த குரலில் அவர்கள் கத்துவதையும் சாக்கடை வார்த்தைகளை, நாரசாரமான வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் கேட்கும்போது அவங்க படித்த மந்திரம்லாம் என்ன அர்த்தம், வேதங்கள், ஆகமங்கள், வைதீகங்கள் இதெல்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதைத்தான் வள்ளல் பிரான் மறைமுகமாக சுட்டி காட்டுகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான அச்சமூட்டும் செயல்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கின்ற வகையைத்தான் வள்ளல் பிரான் சன்மார்க்கம் என்று நம் கையில் அள்ளி கொடுத்திருக்கிறார். அன்பே உருவான சன்மார்க்கத்தோடு நாம் இருப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.